வகுப்புல நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் சிந்தனைகள். இதுக்கு ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லைகளுக்கு உட்பட்ட இந்தியா இப்படிதான் இப்ப நம்ம வந்து ஒரு சரியான ஒரு எல்லையை வந்து வகுத்து வச்சிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அது வேற வேற மாதிரி ஒரு குறுநில மன்னர்களால ஆளப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுக்குன்னு சில எல்லைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வகுத்து வச்சிருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த எல்லைகள் அற்ற, அதாவது எல்லைகள் அற்றன்னு சொல்றதை விட நம்ம வந்து ஒரு நாடற்ற ஒரு நிலத்துல இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு நாடா, ஒரு இந்திய நாடா எப்படி வந்து இத வந்துச்சு, இதுக்கான சிந்தனையாளர்கள்லாம் யார் யாரு, இது வந்து எப்படி வந்து உருவாகிறதுக்கான ஃபோர்சஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்போது நம்ம சமூகத்துல வந்து நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். அதனால நிறைய தாக்கங்கள் நடந்திருக்கும். சோ அந்த மாதிரியான சமூக மாற்றங்கள், என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், அதோடைய சிந்தனையாளர்கள் அவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு நாடா மாறுறதுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாகரிகம் மற்றும் கலாச்சாரம். அதாவது நாகரிகம் மற்றும் கலாச்சாரம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம மனிதர்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கலாச்சாரத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த கலாச்சாரம் மாற்றம் நடக்கும்போது கண்டிப்பா சமூகத்திலயும் வந்து சில மாற்றங்கள் நடக்கும். அப்போ அந்த கலாச்சாரம் பண்படும் போது நம்ம எப்படி மாறுறோம் அப்படின்னா ஒரு நாகரிகமான மனிதனா வந்து மாறுறோம். நம்மளுக்கு வந்து பண்டைய காலத்திலேயே வந்து நம்மளுக்கு நிறைய நாகரிகங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது கிராமப்புற நாகரிகம் மற்றும் இல்லாம நகர்ப்புற நாகரிகமும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்மளுக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம சொல்லுவோம். சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடி நாகரிகமும் கூட வந்து நகர்ப்புற நாகரிகம் தான். சோ இந்த மாதிரியான நாகரிகங்கள் வந்து சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அப்பவே வந்து மக்கள் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பண்பட்ட மக்களா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ உலகின் பழமையான நாகரிகங்கள்ல வந்து நம்மளுக்கு இந்தியாவும் ஒண்ணு. ஏன்னா பழமையான நாகரிகங்கிறது வந்து நம்ம வந்து கிரீக் அவங்கள சொல்லுவோம். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட நாகரிகம் தான். அது சிந்து சமவெளி நாகரிகம் தான். இது அதன் கலாச்சார பன்முகத்தன்மைக்கு பெயர் பெற்றது. ஏன் வந்து இந்தியா வந்து நம்ம பன்முகத்தன்மை கலாச்சாரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல வந்து ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸே வந்து வேற வேற மாதிரி இருக்கும். புவியியல் அமைப்புமே வந்து நம்மளுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் புவியியல் அமைப்புமே எங்க இருக்குன்னா இந்தியாவில வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கலாச்சாரங்களும் நாகரிகமும் எப்படி இருக்கு அப்படின்னா விதவிதமா தான் இருக்கும். அதாவது நிறைய விதமான கலாச்சாரங்கள் வந்து நம்ம இந்தியாவில பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்கு, நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய சமூகங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த மதங்களும் அந்த சமூகங்களும் வந்து அவங்கவுங்க புவியியல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி மாற்றம் அடையும். சில நேரங்கள்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய கலாச்சாரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த புவியியல் தன்மைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லலாம். எங்க எந்தெந்த இப்ப குளிர் பிரதேசங்கள்ல அங்க என்ன மாதிரியான உணவு கிடைக்குதோ அதை தான் வந்து நம்ம வந்து சாப்பிட முடியும். அதே மாதிரி ஒரு வெப்பமண்டலத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன மாதிரியான உணவு கிடைக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும். சோ நம்ம கலாச்சார பண்பாடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்க அப்படின்னா அதோட புவியியல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்திய மக்கள் வந்து பல்வேறு வரலாற்று இடம்பெயர்வுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இதன் விளைவாக இனம் மற்றும் மத வேறுபாடுகள் வந்து ஏற்பட்டுள்ளன. வெவ்வேறு பிராந்தியங்களில் குவிந்துள்ள மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகின்றனர் மற்றும் ஒருவருக்கு ஒருவர் தனித்து நிற்கும் ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையை கொண்டுள்ளனர். அதாவது இப்பதான் வந்து மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரல. ஏன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடியில இருந்தே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து, அதாவது ஒரு நாட்டுல இருந்து வேறொரு நாட்டுக்கு வந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. அது வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக போயிருக்காங்க. சரி, அதுவும் ஃபர்ஸ்ட் எதை நோக்கி போறாங்க, எந்த காரணத்துக்காக அவங்க வந்து இடம்பெயர்றாங்க அப்படின்னா அது வணிக நோக்கமாக தான் இருக்கு. ட்ரேட் அப்படிங்கறத வச்சுதான் அந்த காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் இடம் பெயர்ந்திருக்காங்க. அப்போ அந்த இடம்பெயர்ற மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களோட தாக்கத்தை வந்து அவங்க ஏற்படுத்தலாம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த கலாச்சாரங்கள்லாம் பிடிச்சிருக்கோ இல்ல என்னென்ன வகையான அந்த வேல்யூஸ் அந்த பிலிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து அவங்களே அறியாம அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க ஒரு குழுவா ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மக்கள் வந்து தனித்து வந்து ஒரு வேற ஒரு கலாச்சாரத்தை வந்து பின்பற்றக்கூடிய மக்களா இருப்பாங்க. சோ இப்படித்தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பன்முக கலாச்சார நாடா வந்து அமைஞ்சிருக்கு.
நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரேட் அதுக்கான ப்ரூஃப்லாம் கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வந்து மெசபெட்டோமியா கூட வந்து ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சிருக்கோம். கிரீக்ல இருக்கு அப்படின்றப்ப ஈஜிப்ட் கூட வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள் கூட நம்ம வந்து நிலவழியாகவும் தொடர்புல இருந்திருக்கோம், வணிக தொடர்புல இருந்திருக்கோம். கடல்வழி பயணங்களையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வணிக தொடர்புல வந்து இருந்திருக்கோம். இதுக்கு வந்து நிறைய லிட்ரேச்சர் சோர்சஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்கு. பிளஸ் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸும் வந்து நம்மள்கிட்ட கிடைச்சிருக்கு. இப்ப இந்திய நாகரிகத்தை படிக்க 4 பரந்த அணுகுமுறைகள் வந்து உள்ளன. அப்ப நாகரிகத்தை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த கல்ச்சுரல் டைமென்ஷன்ஸை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்ற போது இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவை படிக்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து மல்டி கல்ச்சர், எல்லாருக்கும் இந்தியால இருக்க எல்லாருமே வந்து நம்ம ஒரே கல்ச்சர் தான் ஃபாலோ பண்றோம்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ இந்த மாதிரி மல்டி டைமென்ஷன்ஸ் தான் இருக்க கல்ச்சரை ஃபாலோ பண்றதுக்கு வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப் கொடுக்குறாங்க. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பட்டியல் அணுகுமுறை, அதாவது கேட்டலாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பட்டியல் அணுகுமுறை அப்படின்னா இந்த அணுகுமுறை அடிப்படையில் இந்தியர் என்று கருதப்படும் பண்புகள், நிறுவனங்கள் மற்றும் குணங்களை பதிவு செய்வதை உள்ளடக்குகிறது. இந்தியா பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாறுபாடுகள் மற்றும் விலக்கல்கள் சராசரி அல்லது பயன்முறையின் புள்ளி விவர நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஆராயப்படுகின்றன. அதாவது இப்ப இந்த பட்டியல் அணுகுமுறைனா நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், பட்டியல் பண்ண போறோம். அப்ப எதெல்லாம் நம்ம பட்டியல் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்தியர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ண முடியும், சில வந்து பண்புகள் இருக்கும். இப்ப இந்தியர்கள்னா விருந்தோம்பல்ல வந்து சிறந்தவங்க அப்படின்னா அப்ப அந்த விருந்தோம்பல் பண்பை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறுவனங்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜென்சிஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சொசைட்டியை வந்து பாதுகாக்கப்படுறதுக்கு இல்ல ஒரு சொசைட்டி வந்து ஸ்டேபிளா இயங்குறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ஏஜென்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அந்த சொசைட்டியை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்ப நிறுவனங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் இருக்கு. அரசை நம்ம எடுத்துக்கலாம், கவர்மெண்ட், எக்கானமி, அப்புறம் வந்து ஸ்கூல், எஜுகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து சர்டைன் நீங்க மேரேஜ் எடுத்துக்கலாம், ரிலீஜியன் எடுத்துக்கலாம், இது எல்லாமே வேல்யூஸ், பிலீஃப்ஸ், இது எல்லாமே என்னன்னா ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சொசைட்டிய ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ சோசியல் கண்ட்ரோலாவும் அது ஆக்ட் ஆகும். அப்போ இந்த நிறுவனங்கள், இந்த பண்புகள், இதெல்லாம் வந்து இந்தியர்கள், இப்ப இந்த பண்பை சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து இந்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னென்ன மாதிரியான பண்புகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான நிறுவனங்கள் இருக்கு, என்னென்ன மாதிரியான குணங்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும், இறக்க குணங்கள் வந்து நிறைய இருக்குமா, ஹெல்பிங் டெண்டன்சி, நம்ம வந்து உதவுதல் வந்து நிறைய பண்ணுவோம் அப்படின்ற போது ஸோ இந்த மாதிரியான குணங்கள், பண்புகள், நிறுவனங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டியல் பண்ணணும். நம்ம பேரே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பட்டியல் அணுகுமுறை. சோ இந்தியர்கள் அப்படின்னு நம்ம படிக்க எடுத்துக்கிட்டோம்னா இந்தியர்கள்னாலே இது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்னா பட்டியல் பண்ணிட்டு வர போறோம். இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்ப இதுல எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான பண்புகள் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அப்போ அதுல இருந்து விலகி போறாங்க இல்லையா, அந்த டீவியன் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விலகி போறவங்களை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எது மூலியமா தான் புள்ளி விவர நடவடிக்கை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து நம்ம மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில வந்து நம்ம வந்து அவங்களை வந்து பிரிச்சு வச்சிடலாம். சோ வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான பண்புகளை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க இல்லையா, பின்பற்ற மாட்டாங்க. அப்போ அந்த பட்சத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து விலகி செல்றவங்க, நம்ம ஒரு கோடு போட்டு போய்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து இந்தியர்கள்னு சொல்லியாச்சு. ஆனா கண்டிப்பா அந்த பண்புகள்ல இருந்து வேறுபட்ட சில பேர் இருப்பாங்க இல்லையா. சோ அந்த வேறுபட்டவங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் முறைப்படி நம்ம வந்து அவங்களை வந்து கணக்குல காமிச்சிருவோம். அப்போ இத்தனை பேர் மெஜாரிட்டி ஆனவங்க வந்து டிவியன்ட் ஆகுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பண்புகளை வந்து நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அது என்னது, அந்த பண்பு வந்து ஃபாலோ பண்றதுல பிடிக்கல, இல்ல வந்து அந்த குணங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த குணத்தையும் நம்ம எடுத்துடலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிவியன் கேரக்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி இந்த பட்டியல் அணுகுமுறையில வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கலாச்சார சாராம்ச அணுகுமுறை, அதாவது கல்ச்சுரல் எசன்ஸ், இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட கல்ச்சரை பத்தி நம்ம படிக்க போறோம். இப்போ இந்த அணுகுமுறை அத்தியாவசிய பாணி மற்றும் செயல்முறையின் கண்டுபிடிப்பை உள்ளடக்கியது. கலாச்சார சாராம்சம் இந்தியாவை அதன் உண்மையான உணர்வில் பிரதிபலிக்கிறது. இது வரலாற்று மற்றும் பல்வேறு தேவைகளை அடுத்து பல ஆண்டுகளாக ஊடுருவி வருகிறது. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கலாச்சார சாராம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அவங்களோட கல்ச்சரை படிக்கும் போது நம்ம அவங்களையே படிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உண்மையான உணர்வு, அவங்களோட எமோஷன்ஸை வந்து நம்மளால ஸ்டடி பண்ண முடியும் எப்போ அப்படின்னா அவங்களோட அந்த கலாச்சாரங்களை வந்து நம்ம படிக்கும்போது. அப்போ இந்தியர்கள் அப்படின்னா இவங்களோட கலாச்சாரங்கள்லாம் என்னென்ன, அவங்க வந்து இந்த மாதிரியான விழாக்கள்லாம் வந்து கொண்டாடுவாங்க, அவங்க வந்து இதை வந்து கொண்டாடுவாங்க, இதெல்லாம் வந்து கொண்டாட மாட்டாங்க, இதை வந்து சாக்ரட் நினைப்பாங்க, இதை வந்து பொல்யூஷன் நினைப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களோட கல்ச்சர் ஐடென்டிட்டியை நம்ம படிக்கும் போது அது என்ன, எதை படிக்கிறத
எதை சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட உண்மையான உணர்வை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரலாற்று மற்றும் பல்வேறு தேவைகளை அடுத்து பல ஆண்டுகளாக ஊடுருவிகள். இதுல வந்து நிறைய வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ், அதோட இம்பாக்ட் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க கல்ச்சர் தான் வந்து 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாங்கன்னா கிடையாது. இப்ப நடுவுல வந்து சில சோசியல் சேஞ்சஸ்ல நடந்திருக்கு. ஏன்னா நம்ம நாட்டை வந்து நிறைய பேர் படையெடுத்து வந்திருப்பாங்க. நிறைய ரிலீஜியனை சார்ந்தவங்க வந்து நம்ம நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. சோ இவங்களோட இம்பாக்ட் எல்லாம் இருக்கும். அப்ப இவங்களோட இம்பாக்ட் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு கலெக்டிவா தான் நம்மளுக்கு இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டைப் ஆஃப் கல்ச்சர். சோ அதெல்லாம் வந்து நம்ம இருக்குன்னா சில வரலாற்று மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ பல ஆண்டுகளாக நம்மள வந்து ஊடுருவி வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். அப்ப கலாச்சாரங்களை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த அந்த கம்யூனிட்டியை பத்தியே நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலாச்சார தொடர்பு, கல்ச்சரல் கம்யூனிகேஷன் சொல்றோம். ஏன் வந்து நம்ம கல்ச்சரல் கம்யூனிகேஷன் சொல்றோம்னா, இது வந்து ஒரு வம்சத்துல இருந்து அதாவது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் கலாச்சாரம். ஏன்னா ஒரு வீட்டுல வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க வர கலாச்சாரங்கள் திருப்பி அதே தலைமுறை அடுத்த தலைமுறையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே கலாச்சாரங்களை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கலாச்சார தொடர்பு அணுகுமுறை நாகரிக அமைப்பின் உள்ளடக்கம் சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் கடத்தப்பட்டு தொடர்பு கொள்ளப்படும் வழிகள் மற்றும் செயல்முறைகளில் கவனம் செலுத்துகிறது. மேரியட் கலாச்சார தொகுப்பு மற்றும் கிரேட் ட்ரெடிஷன் மற்றும் லிட்டில் ட்ரெடிஷன் இடையேயான தொடர்புகளை எடுத்து காட்டுகிறது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கலாச்சாரம் மூலியமா தான் சில விஷயங்கள் வந்து ஊடுருவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர கலாச்சாரங்கள்ல வந்து நிறைய இடத்துல இப்ப இதுல 2 விஷயம் வந்து சொல்றாங்க. அந்த மேரியட் அப்படின்றவங்க அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அறிஞர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரேட் ட்ரெடிஷன் அண்ட் லிட்டில் ட்ரெடிஷன் சொல்லிட்டு 2 விஷயத்த பத்தி பேசுறாங்க. இந்த கிரேட் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பெருதெய்வ வழிபாடு நம்ம சொல்லுவோம். லிட்டில் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது வந்து சிறு தெய்வ வழிபாடு. இப்ப எதெல்லாம் வந்து நம்ம பெருதெய்வ வழிபாட்டுல சொல்லலாம் அப்படின்னா, நம்ம பெரிய அதாவது சிவன், பெருமாள் இந்த மாதிரி எல்லாம் கும்பிட்டு இருக்கோம்ல. சோ இவங்க எல்லாம் வந்து எதுல வந்துருவாங்க அப்படின்னா அந்த பெருதெய்வ வழிபாட்டுல வந்துருவாங்க. சிறு தெய்வ வழிபாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஊர்காவலா இருக்கிற ஊர்காவலன் கோயில்கள், அப்புறம் வந்து ஐயனாறு, சொடலமாடன், அப்புறம் குலதெய்வங்கள், இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா லிட்டில் ட்ரெடிஷன்ல வந்துடும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இது எப்படி மாறிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரேட் ட்ரெடிஷனே லிட்டில் ட்ரெடிஷனே லிங்க் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் வந்து சிவனோட அம்சம், இவங்க எல்லாம் வந்து சக்தியோட அம்சம் தான். சில இடத்துல பேரே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஐயப்ப பெருமாள் அப்படின்னு இருக்கும். சில இடத்துல வந்து முனியசாமி பெருமாள் அப்படின்னு இருக்கும். சோ இது எல்லாமே அந்த சிவன், இந்த பெருமாள், இந்த பேரை வந்து என்ன பண்ணிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னா, அந்த லிட்டில் ட்ரெடிஷனோட லிங்க் பண்ணி அது யூனிவர்சலைசேஷன் ஆக்கணும், யூனிவர்சல் ஆக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கிரேட் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெகக்னைஸ்டா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப லிட்டில் ட்ரெடிஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லிட்டில் ட்ரெடிஷனை கிரேட் ட்ரெடிஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லிங்க் பண்றோம். இப்ப சிறுதெய்வ வழிபாடையும் பெருதெய்வ வழிபாடையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்னா லிங்க் பண்ணி அதை வந்து ஒரு யூனிவர்சலைசேஷனா வந்து நம்ம மாத்த வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இன்றைய காலகட்டத்துல. இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்திய நாகரிகத்தை ஒரு வகையாக பகுப்பாய்வு செய்தல். அதாவது இந்திய நாகரிகத்தையே நம்ம வந்து ஒரு டைப்பா எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. அப்ப நாகரிகத்தை நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, இந்த அணுகுமுறையின்படி இந்திய நாகரிகம் மற்றும் சமூகங்கள் மற்றும் கலாச்சாரத்துடன் ஒரு தனித்துவமான வகையாக காணப்படுகிறது. கலாச்சார, சமூக மற்றும் வரலாற்று கொள்கைகளை விளக்கும் நவீனமயமாக்கல் போன்ற செயல்முறைகளை அனுபவித்து வரும் இந்திய சமுதாயத்தை ஒரு பாரம்பரிய சமூகமாகவே பார்ப்பதே முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, அப்ப இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கோட சொசைட்டில என்ன மாதிரியான இம்பாக்ட் நடந்து நம்ம வந்து ஒரு மாடர்ன் சொசைட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதாவது மாடர்னைசேஷன், குளோபலைசேஷன், இது எல்லாத்தோட இம்பாக்ட் கண்டிப்பா வந்து நம்மளோட சொசைட்டில இருக்கு. அது காரணமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரெடிஷனை விட்டு நம்ம வெளியில வந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், எல்லாரோட கல்ச்சர்ஸையும் நம்மளால பார்க்க முடியும், அவங்களோட பிலீஃப்ஸை நம்மளால பார்க்க முடியும், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதை பத்தி நம்மளால படிக்க முடியும். இன்னைக்கு வந்து அவ்வளவு சோர்சஸ் வந்து நம்ம கையில இருக்கு. அப்போ எனக்கு வந்து அந்த மேலை நாட்டு மக்களினுடைய வந்து பிலீஃப் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ண விரும்புறேன், நான் ஈஸியா வந்து என்னை யாரும் வந்து தடுக்க போறது இல்லை, நான் வந்து அதை என்ன பண்ண முடியும், என்னால ஃபாலோ பண்ண முடியும். சோ அப்படின்ற பட்சத்துல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவோட நாகரிகத்தை வந்து நம்ம படிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சமூகங்கள் மற்றும் கலாச்சாரத்தும் தனித்துவமான ஒரு வகையை வந்து காணப்படுகிறது. அப்ப இந்தியர்களுக்குன்னு என்னென்ன மாதிரியான தனித்துவமா இருக்கு, அப்ப இது வந்து இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், பெக்கூலியரா ஸ்பெசிபிக்கா
நம்ம வந்து இது இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சில பண்புகள், அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். அப்ப ஏன் வந்து இவங்க வந்து இன்னும் வந்து இதை விடாம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, என்ன காரணமா இருக்கும்? இப்ப ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தானே இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கு. அப்ப வந்து எது மேல உள்ள நம்பிக்கையில வந்து அவங்க இதை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இதுல படிக்கலாம். சோ இதுதான் வந்து 4 விதமான அணுகுமுறை நம்ம எங்களோட இந்திய சமுதாயத்தை படிக்கிறதுக்கு. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா புவியியலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப இந்த புவியியலை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரினியல் ஆர் நியூக்ளியர் ஜோன்ஸ், ரூட் ஜோன், ஜோன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஐசோலேஷன். இந்த பெரினியல் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஐசோலேஷன். அதாவது ஐசோலேஷன்னா ரொம்ப மக்கள் வந்து கம்மியான இருக்கிற அளவு, அதுதான் வந்து ஜோன்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பெரினியல் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரினியல் நியூக்ளியர் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமா வாழக்கூடிய இடங்கள், அதாவது மக்களோட அடர்த்தி வந்து அந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கும், மக்கள் தொகையோட அடர்த்தி. ஏன் வந்து அதை வந்து மக்கள் பேர்ல இருக்க பெரினியல், அதாவது ஆறுகள் ஓடுகின்ற இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க, நம்மளோட கங்கா பிரம்மபுத்திரா இருக்கு இல்லையா, அந்த டெல்டா வந்து எப்பவுமே வந்து எப்படி இருக்குன்னா திக்லி பாப்புலேட்டட் ஏரியாவா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சாதகமா இருக்கு. ஏன்னா பெரினியல் ரிவர் ஓடிட்டு இருக்கும், எந்நேரமும் தண்ணி வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த அந்த இடத்துல வந்து அந்த ஆறுகள் என்ன பண்ணும் அப்படின்னா வண்டல் மண்ணை கொண்டு வந்து சேர்க்கும் இல்லையா, அப்ப அலுவியல் சாயில கொண்டு வந்து போடும். அலுவியல் சாயில் தான் வந்து எது அப்படின்னா பெஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். அது வந்து பேடி கல்டிவேஷனுக்கும் வீட் கல்டிவேஷனுக்கும் என்னது ஏத்தது. அப்போ இந்த பெரினியல் ரிவர்ஸ் ஓடுறதுனால அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அலுவியல் சாயில் டெபாசிஷன் நடக்கும். அந்த அலுவியல் சாயில் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து கல்டிவேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப விவசாயம் சார்ந்த நாடாதான் நம்ம இருக்கோம். அப்ப விவசாயம் பண்றதுக்கு அது ஏத்த நிலமா இருக்கிறதுனால மக்கள்லாம் வந்து எங்க குடிபுக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டெல்டா பகுதியில வந்து எப்பவுமே மக்களுடைய அடர்த்தி வந்து அதிகமா இருக்கும். சோ அங்கெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெரினியல் ஆர் நியூக்ளியர் ஜோன்ஸ். இது வந்து புவியியல் அடிப்படையில நம்ம இந்தியாவை எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது சமூகவியல். அப்ப பெரினியல் அண்ட் நியூக்ளியர் ஜோன்ஸ், அதாவது நியூக்ளியர் நம்ம என்ன சொல்றோம்னா பீப்புளோட நியூக்ளியஸா அந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் அதிகமா காணப்படக்கூடிய இடங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா எல்லா வசதிகளும் அந்த இடத்துல வந்து ஒரு சேர அமையும். இப்ப வந்து அந்த இடத்துல வந்து விவசாயம் செழிப்பா இருந்ததுன்னா வணிகம் நிறைய நடைபெறும். இப்ப வணிகம் நல்லா நடைபெற்றுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நகர அமைப்பு உருவாகும். இப்ப நகர அமைப்பு உருவாகும் போது என்னன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நமக்கு அந்த இடத்துல இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரூட் ஜோன்ஸ்னா என்னன்னா ஒரு வழித்தடங்களா இருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு முக்கிய, இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா மால்வா பிளாட்டியூ சொல்லுவாங்க. ஏன்னா சில நேரங்களில் வட இந்தியாவும் இந்த அரேபியன் சி அப்புறம் கீழே இருக்க அந்த டெல்டா அந்த மூணையும் டெக்கானிக் பிளாட்டியூ, இந்த மூணையும் இணைக்கிற இடமா வந்து இந்த மால்வா பிளாட்டியூ இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த 3 விதமான கல்ச்சர்ஸோட இம்பாக்டுமே அங்க இருக்கும், அந்த நிலத்துல வாழ்ற மக்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு மிக்ஸ்டு டைப் ஆஃப் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுறவங்களா இருப்பாங்க, நிறைய ரிலீஜியன்ஸ் பிலீஃப். ஸோ அந்த இடங்கள்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட கொலாபரேட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வழித்தடங்கள் சில நேரங்கள் இந்த பாசஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பால்கேட் பாஸ், சோ கைபர் பாஸ், இந்த மாதிரியான இடங்கள்ல கூட வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரூட் ஜோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நிறைய இடங்களை சந்திக்கிற கூடிய ஒரு இடமா அந்த இடத்துல இருக்கும் போது அந்த கலாச்சாரங்களோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா அந்த நிலங்கள்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஐசோலேஷன். இவங்க வந்து எப்படின்னா ஒரு தனியா வாழ்வாங்க, ரொம்ப மக்கள் அடர்த்தி இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு சாதகமா சூழ்நிலைகள் இருக்காது. அதனால இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லடாக் ரீஜன் வந்து ரொம்ப ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா. ஏன்னா ரொம்ப பனிப்பொழிவு இருக்கும், அதோட வந்து தண்ணிகள் வந்து நம்மளுக்கு எப்படின்னா உறைந்த நிலையில இருக்கும். ஸோ நமக்கு வந்து தண்ணி தானே அடிப்படை தேவை. ஸோ அதுவே வந்து உயர்ந்த நிலையில இருக்கும். ரெண்டாவது வந்து பார்டர்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப மக்கள் வந்து போய் அந்த தங்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணோம். அப்ப இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணி இருக்கும்னா வேற வேற கல்ச்சுரல் ஃபார்மேஷன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கும் இவங்க கிட்ட. இப்ப கட்டமைப்பு மற்றும் கலாச்சார கண்ணோட்டத்தில் இந்தியா, அதாவது நம்ம வந்து எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற கட்டமைப்பு அந்த ஸ்ட்ரக்சரோட, அப்ப சொசைட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்ப அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியா நடக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டேபிளா இருக்கும். இப்ப சொசைட்டி எப்ப அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லயோ இல்ல இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லயோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் போது நம்மளுக்கு சொசைட்டி வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். திருப்பி வந்து சேஞ்சஸ் நடந்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அதுவே என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டேபிளா மாறும். இதுதான் வந்து ஒரு சோசியல் சேஞ்ச் நடக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் வழியா
இந்த கல்ச்சரை வந்து இந்தியாவோட கல்ச்சர்ல வந்து நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம எப்படி ஸ்டடி பண்ண போறோம் அப்படிங்கிறது அது. இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா மதம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஆகியவை அதன் சமூக அமைப்பு மற்றும் கலாச்சாரத்தை வடிவமைப்பில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன என்பதை இந்திய நாகரிகத்தின் வரலாறு வந்து வெளிப்படுத்துகிறது. நம்ம இந்தியாவோட ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா ரிலீஜியன், எக்கானமி, பாலிட்டி, அதாவது மதம், பொருளாதாரம், அரசியல், இது மூணு வந்து என்ன அப்படின்னா இந்த சமூக அமைப்பை ஃபார்ம் பண்றதுக்கு கலாச்சாரம் வடிவமைப்புல இருந்து எல்லா இடத்துலயுமே என்னன்னா மிகப்பெரிய ஒரு பங்கை வந்து ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய படையெடுப்புகள் வந்து நடந்திருக்கு. அந்த படையெடுப்புகள் மூலமா நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இடப்பெயர்வுகள் நடக்குது, மைக்ரேட் ஆகி வராங்க. மேபி இங்க இருந்து அந்த நாட்டுக்கு போகலாம், இல்ல அங்க இருந்து நிறைய பேர் வந்து இங்க வரலாம். இப்ப நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்தப்பயும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த யூரோப்பியன் நேஷனல்ஸ் வந்து கொஞ்சம் பேர் இங்க செட்டில் ஆனாங்க இல்லையா. அதே மாதிரி முகல்ஸ் வந்து நம்ம நாட்டுல வந்து படையெடுத்து வரும்போதும் அங்க இருக்க முகலாயர்கள் சில பேர் வந்து என்ன பண்றாங்க, அங்க இருந்து வந்து ஒரு நிறைய ஒரு பல்க் ஆஃப் பீப்புள் வந்து இங்க இடம்பெயர்வாங்க. சோ அப்படியெல்லாம் நமக்கு என்ன நடக்குது, மைக்ரேஷன்ஸ் நடக்குது. அப்ப நம்ம கண்ட்ரி வந்து என்னவா இருக்கு அப்படின்னா அந்த நுண்துளை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மதமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இஸ்லாமிக் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலீஜியன் பிலீஃப்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாடா ஒரு நிலமா வந்து என்ன இருந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இந்திய மக்களோட நிலமா இருந்திருக்கு. அப்ப அந்த மக்கள் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த பன்முகத்தன்மையை அப்சர்வ் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு புது ரிலீஜன் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுறதுன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ அதை அப்சர்வ் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு தன்மை வந்து மக்கள் கிட்ட இருந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா அன்னைக்கு காலகட்டத்துல இருக்கக்கூடிய சமூக சூழல். அப்ப வந்து என்ன நடந்திருக்கும், அங்க வந்து சமூக சூழல் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கும். சில ரிலீஜனை ஃபாலோ பண்றது கஷ்டம், அங்க ஸ்ட்ராட்டிபிகேஷன்ஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ராட்டிபிகேஷன்ஸ் வந்து சொசைட்டில யாரு மேல கீழே இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்திருக்கலாம். இல்லாட்டி அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கனால ஓகே இந்த ரிலீஜனை கம்பேர் பண்ணும் போது இந்த ரிலீஜன்ல வந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நான் ரொம்ப ஈஸியா வந்து கடவுள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்ற போது சோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க மக்களால வந்து ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடிச்சு. சோ அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உருவானது என்னது புத்திசம் அண்ட் ஜெயினிசம் நம்ம நிறைய வந்து பார்த்திருக்கோம். சோ புத்திசம் ஜெயினிசம் வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் உருவாகுது. சோ இந்த பன்முக தன்மைகளை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய மனநிலையில யார் இருக்காங்க அப்படின்னா அந்த இந்திய மக்கள்கள் வந்து இருந்திருக்காங்க. சோ அதன் அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பன்முகத்தன்மையா வந்து இந்தியா வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ கட்டமைப்பு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் இந்திய நாகரிகம் மிகவும் பிரிக்கப்பட்ட அடுக்கடுக்காக உள்ளது. அதாவது கலாச்சார ரீதியாகவும் இந்தியா வந்து ஸ்ட்ராட்டிஃபைடா இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்ட்ரக்சர்டாவும் என்ன இருக்கு இந்தியா வந்து ஸ்ட்ராட்டிஃபைடா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். கலாச்சார ரீதியா வந்து நம்ம வந்து வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு சமூக அடுக்குகள்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரீஜியன்லயும் வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வெவ்வேறு சமூக அடுக்குகள்ல இருக்காங்க. சோ ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் வந்து யார் மெஜாரிட்டியா இருக்கவங்களோ அவங்க வந்து சமூக அடுக்குகள்ல மேல வந்து இருக்காங்க, அந்தந்த இடத்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உறவின் செல்வாக்கு மற்றும் ஜாதி அமைப்பு ஒரு நீடிக்கப்பட்ட உறவினர் குழுவாக சமூக இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் நிகழ்காலத்தை விட கடந்த காலத்தில் அடையாளம் காணப்பட்ட குழுக்களுக்கு மக்களை கட்டுப்படுத்துகிறது. அதாவது முன்னாடி காலகட்டத்துல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அரசுங்கிற ஒண்ணு வந்து இல்ல, அதாவது நம்ம இப்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜரா கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசுங்கிறது இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து யாரு வந்து கட்டமைச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்த உறவின் முறை செல்வாக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, இப்ப நம்ம வீட்லயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல வந்து நம்ம தாத்தா பாட்டிங்க வந்து சில இடத்துல டெசிஷன் மேக்கிங்கா இருப்பாங்க, அவங்கதான் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன கொண்டு போகுது, உறவுகள் வந்து நம்மள வந்து சமூகத்தை கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ லீனியேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த லீனியேஜும் அந்த கின்ஷிப்ஸும் வந்து என்ன எடுத்துட்டு போகுது அப்படின்னா அந்த சமூக கட்டமைப்பை வந்து எடுத்துட்டு போகுது, ஒரு சோசியல் கண்ட்ரோலா வந்து அந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப காலனியாக இந்தியா, அப்ப இந்தியாவோட காலனைசேஷன்ல இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான சமூக மாற்றங்களுக்கு வந்து அது உள்ளாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காலனித்துவ காலத்தில் வந்து விவசாயத்திலிருந்து தொழில்துறைக்கு மாறியது மற்றும் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக துறைகளில் பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வந்தது. இப்ப காலனைசேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும், யூரோப்பியன்ஸ் வந்து வராங்க, அதுல ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பிரெஞ்சு, இங்கிலீஷ், டச்சு இவங்க எல்லாருமே வந்து உள்ள வராங்க. எதுக்காக உள்ள வராங்க, ஃபர்ஸ்ட் வந்து வணிக நோக்கத்துக்காக வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை ஆளுவாங்க.
அப்ப வந்து எப்படி வந்து அவங்களுக்குள்ள அது கிடைக்கும் அப்படின்னா 1707 வரைக்கும் முகல்ஸ் வந்து இருப்பாங்க. முகல்ஸ் அந்த ஸ்ட்ராங்கான அவுரங்கசீப் வந்து 1707 இறந்துருவாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான முகல் ரூலர் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு வெற்றிடம் வந்து ஒன்று கிரியேட் ஆகும். வெற்றிடம் கிரியேட் ஆகும்போது அதை யாரு பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னா இவங்க யூரோப்பியர்கள் வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்ப நிறைய வந்து உள்நாட்டுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தி இவங்க ஒரு வழியா வந்து ஆட்சி வந்து கைப்பற்றிடுவாங்க எங்க இந்தியால. அப்ப பெருங்கலகம்ன்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்ப 1858க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைரக்ட் கண்ட்ரோல் பிரிட்டிஷ் அரசியாருக்கு கீழே வந்து டைரக்டா வந்து இந்தியா வந்து ஆட்சி செய்யப்படுது. இப்படிதான் வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு காலனியா வந்து மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ காலனி துவத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு நாடா தான் இருந்தோம். ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு நாடு. அப்ப இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அப்ப இண்டஸ்ட்ரியல் இன்ஜின் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இன்ஜின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து எங்கேயும் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருது. அப்ப இந்தியா ஒரு விவசாய நாடுல இருந்து ஒரு தொழில்துறைக்கு மாறும்போது நிறைய சமூக மாற்றங்கள் நடக்கும் இல்லையா? ஸோ அதை மட்டுமே நம்பிட்டு இருந்த மக்களுடைய வாழ்வு வந்து என்ன ஆகும், அவங்களோட பொருளாதார நிலை வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாச்சு. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் நடக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதார மாற்றம் பொருளாதாரம் சமூக மாற்றங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் வந்து நிறைய உள்ள வருது. ஸோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க அது வந்து அதுல மென் பண்ணும்போது என்ன மாதிரியான கல்ச்சரை வந்து நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள்லாம் வந்து நம்மளுக்கு நடக்குது. பிளஸ் பொலிட்டிக்கல்ல நிறைய சேஞ்சஸ், சட்டங்கள் நிறைய கொண்டுட்டு வராங்க. நிறைய வந்து மிஷனரிஸ் வந்து உள்ள வரும். ஸோ இந்த மாதிரி சமூக மாற்றங்களுக்குள்ள நிறைய நடக்குது. ஒரு சிக்கலான சமூக மத அமைப்பு இந்து மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையே புனித நூல்களின் அடிப்படையில் ஒரு வரம்பு மற்றும் பாதிரியார்கள் மற்றும் மத அறிஞர்கள் படிநிலையில் நடைமுறைப்படுத்தப்படும். சோ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு சட்டங்கள் வந்து நம்ம கிரியேட் பண்றாங்க. அப்ப அந்த சட்டங்கள் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரியல, என்னது இங்க போனா வேற மாதிரியான சட்டம் இருக்கு, இவங்கன்னா வேற மாதிரியான சட்டம் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த மத அறிஞர்களை வச்சு முதலா சட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? அப்ப ஹிந்துஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனுஸ்மிருதி படி ஒரு சில சட்டங்கள் எழுதப்படுது. அதே மாதிரி முஸ்லிம்ஸ் அப்படின்னா அவங்களுடைய மத அறிஞர்களை வச்சு அவங்களுக்குன்னு சில சட்டங்களை வந்து கிரியேட் பண்ணி அப்படித்தான் வந்து இவங்க யூரோப்பியர்களுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. காலத்துவ காலத்தில் இந்திய சமூகம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அறிவொளியின் காலம், அதாவது மறுமலர்ச்சி காலம்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் பீரியட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் எப்படி ஆகுது அப்படின்னா அந்த 14th இருந்து 18th சென்ச்சுரி வரைக்கும் நிறைய ப்ராசஸ் மூலயமா நம்ம வந்து ஒரு என்லைட்டன்மெண்ட் வந்து அடைஞ்சிருக்கும். அந்த காலத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன்ஸ் நம்மளுக்கு நடக்கும். பிரெஞ்சு புரட்சி நம்ம சொல்லுவோம், தொழில்துறை புரட்சி, இது ரெண்டுமே நடக்குது. இதனோட கண்ணோட்டமாக நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நம்ம சமுதாயத்துல உலக அளவுல வந்து இந்த பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியது இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி அப்படிங்கிறது. அப்ப டச்சு, போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர்கள் வந்து 17ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வர்த்தக நிலையை அமைக்கிறாங்களா. 17ஆம் நூற்றாண்டுல எல்லாருமே வந்து ஐரோப்பியர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வந்து வர்த்தகத்துக்காக தான் வராங்க, அமைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, வர்த்தக நிலையங்கள் வந்து நிறைய அமைக்கிறாங்க, அதுல வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய லாபம் எல்லாம் கிடைக்குது. அப்ப முகல் பேரரசு வந்து நிலையற்ற இந்திய அரசுகள் பலவீனமாகுது. ஏன் பலவீனமாகுது அப்படின்னா அவுரங்கசீப்க்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு முகல் ரூலர் யாருமே கிடையாது. அப்ப பலவீனம் ஆகிக்கிட்டே வராங்க. அப்ப அவங்களோட ஆட்சியை வந்து நிறுவுறதுல அவங்களுக்கு ஈஸி ஆயிருது இல்லையா? அப்ப விவசாயம் சார்ந்த ஒரு பொருளாதாரம் பல மாற்றங்களை வந்து சந்திக்குது. பணப்பயிர்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இண்டிகோ அந்த அவுரி செடியை வந்து அவங்க அறிமுகப்படுத்துவாங்க. அதுல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா அது மண்ணை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். சாயில் அதுல இருக்க ஃபெர்டிலிட்டி எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிட்டு கடைசியில மண்ணை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா உணவுப் பொருட்கள் ஃபுட் கிராப்ஸ் தான் வந்து நம்ம போட்டுட்டு இருப்போம். நெல் பயிர்கள் அந்த மாதிரி நிறைய பயிர் வகைகள் போட்டுட்டு இருப்போம். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிகோ போட சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. யாரு? இந்த யூரோப்பியர்கள். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து சொல்லும். அப்ப அதுக்கு நிறைய சில இண்டிகோ ரிவோல்ட் நடக்கும், இண்டிகோ புரட்சி, அவுரி புரட்சி எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரி குறைச்சு கம்பல்சரி கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சில சமூக மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள்லாம் எங்க நடக்குது அப்படின்னா காலனித்துவ இந்தியாக்கள்ல வந்து நடந்துட்டு வருது. அப்ப சட்ட அதிகார வரம்புகளுடன் பல சமூக சீர்திருத்தங்கள் சாத்தியமாகின. சதி ஒழிப்பு, திருமண வயதை உயர்த்துதல், பெண்களுக்கான கல்வி போன்றவை. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா சட்ட அதிகார வரம்புகள். அப்ப பல சமூக சீர்திருத்தவாதிகள் உள்ள வராங்க, சமூக சீர்திருத்தங்களும் நடக்குது. ஏன்னா அப்ப வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஐரோப்பியருக்குள்ள வந்து மிஷினரிஸ் நல்லா உள்ள வருது. அவங்க இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க, இந்த 1835 முதல்ல வந்து
லார்ட் மெக்காலே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நவீன கல்வி கொள்கையை வந்து தொடங்கப்படும். என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன்ஸ் வந்து கொடுப்பாரு, சயின்டிபிக் எஜுகேஷன் நம்ம சொல்லுவோம். அதை வந்து உள்ள கொண்டுட்டு வரும்போது அது மூலியமா படித்த இளைஞர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சமூகத்துல வந்து சில சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, சில சோசியல் ஈவில்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாராம் மோகன் ராயில இருந்து நிறைய பேர் வித்யாசாகர், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சதி வந்து ஒழிப்பாங்க. சதினா தெரியும், உடன்கட்டை ஏறுதல். சோ அந்த மாதிரியான சோசியல் ஈவில்ஸ் எல்லாம் வந்து அழிக்கணும். அப்புறம் திருமணம் வயது, பெண்களுக்கு வந்து திருமணம் வயதை வந்து உயர்த்தணும், பெண்களுக்கான கல்வி, இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சட்டத்தின் மூலியமா வந்து கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு சட்டம் போட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணலன்னா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சமூக மாற்றம் வந்து இங்க என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. இது வந்து என்ன அப்படின்னா யூனிவர்சலா போடுறாங்க, இந்தியா ஃபுல்லா இந்த சட்டம் போடுறாங்க இல்லையா. அப்போ இது எல்லாத்துக்கும் சொல்லுவோம், உங்க ஊருக்கு மட்டும் இல்ல எங்க ஊருக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க வந்து இந்த சட்டம் வந்து அதாவது அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து யூரோப்பியர்களால ஆட்சி இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து இந்த சட்டங்கள் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1909 ரயில் பாதைகள் கொண்டுட்டு வரப்படுது, டெலிகிராஃப் கொண்டுட்டு வரப்படுது. சோ இந்த மாதிரியான நவீன மயமா வந்து இந்தியா வந்து ஆயிக்கிட்டு இருக்கு தொழில்துறை புரட்சியின் காரணமா. அப்ப ரயில் பாதை என்னவோ அவங்களோட குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக தான் போட்டாங்க. பட் ஆனா அதுல வந்து இந்தியர்களுக்கும் உதவிகரமா வந்து அது அமைஞ்சிருச்சு. அப்புறம் மகாத்மா காந்தி, திலக் போன்ற தலைவர்கள் வழிகாட்டுதலின் கீழ் ஆங்கிலேயர்கள் வந்து சுரண்டல் ஆட்சி, நவீன கருத்துக்கள் மற்றும் கல்வியின் செல்வாக்கு காரணமா உருவான தேசியவாத இயக்கம், பண்டிட் நேரு மற்றும் பலர் இந்தியாவை சுதந்திரத்துக்கு இட்டு சென்றனர். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயம் போய்கிட்டே இருக்கிறதுல ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம ரியலைஸ் பண்றோம் தட் தேர் எக்ஸ்ப்ளாய்டிங் அஸ், அவங்க வந்து நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நிறைய லீடர்ஸ் வருவாங்க, மகாத்மா காந்தில இருந்து திலக், சோ இந்த மாதிரியான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, தாதாபாய் நரோஜி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து நம்ம சுரண்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மோதிலால் நேருல இருந்து ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நேஷனல் மூவ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவோம், தேசியவாத இயக்கத்தை உருவாக்கும். தேசியவாத இயக்கத்தின் மூலியமா நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்திய மக்கள் எல்லாத்தையும் நம்ம ஒற்றுமைப்படுத்தி அந்த ஒற்றுமையின் காரணமா நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா சுதந்திரம் வந்து கிடைச்சிச்சு. இப்ப இந்தியாவின் இந்தியவியல் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இண்டாலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப கல்கத்தாவில் உள்ள வில்லியம்ஸ் கோட்டையில் உள்ள கல்லூரி இளம் நிர்வாக அதிகாரிகளுக்கு சமஸ்கிருதம் மற்றும் பிற இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பயிற்சி அளிக்கும் குறிப்பிட குறிக்கோளுடன் நிறுவப்பட்டது. அதாவது கல்கத்தால உருவாக்கப்பட்ட ஃபோர்ட் வில்லியம்ஸ் நம்ம சொல்லுவோம். சோ அந்த காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்திய மொழியில கலாச்சாரங்கள்ல இந்திய மொழிகள்ல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும், அதுதான் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிளாசி போர் காலகட்டத்துல அதுக்கப்புறம் அந்த பாரசீக பற்றிய அறிவு வந்து அதிகரித்து வரதை நம்ம பார்த்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஏன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து டைரக்ட் கண்ட்ரோல் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி தான் ஒரு திருப்பு முனைன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் பக்சர் நடக்கும். அந்த பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் யாருன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து அதுல கால் பதிச்சிருவாங்க. அவங்க வந்து திவானி ரைட்ஸ், அதாவது ரெவென்யூ கலெக்ஷனுக்கான ரைட்ஸ் வந்து அவங்க வாங்கிடுவாங்க. சோ இது மூலியமா வந்து அவங்களோட ஆட்சி வந்து அதுல பலப்படுத்தப்படுது. அவங்க சமஸ்கிருதம், வடமொழி இது எல்லாத்துலயுமே அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியோட நாகரிகம் ஏன்னா அவங்க ரூல் பண்ண போறாங்க. இப்ப ரூல் பண்ண போறாங்கன்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்திய மக்களை பத்தி. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா பாரசீகத்துல இருக்கிற நூல்கள், சமஸ்கிருத நூல்கள், வடமொழி நூல்கள் இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா படிச்சு ஆராய்ஞ்சு அவங்க வந்து சமூகவியலை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்திய நாகரிகத்தின் ஆன்மீக அம்சத்தை இந்தியவியலாளர்கள் வலியுறுத்த இந்த இண்டாலஜிஸ்ட் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் எசன்ஸை வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர்ல வந்து அந்த ஆய்வு இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப 18ஆம் நூற்றாண்டுல இந்தியாவை பற்றிய இந்த இந்தியா அல்லது ஓரியன்டலிஸ்ட் பார்வைக்கு குழு சேர்ந்த பலர் இருந்தனர். அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இந்தியாவை வந்து ஓரியன்டலிஸ்ட் பார்வைக்கு, அதாவது இந்திய மொழியில வந்து நம்ம அவங்களோட தாய்மொழியில வந்து நம்ம கல்வி பயிற்று வச்சோம்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹென்ரி மேனே மற்றும் பின்னர் ஹென்ரி தாமஸ், கோல்ட்ரூக், அலெக்சாண்டர் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தாய்மொழியில வந்து அவங்க கல்வி கத்துக்கணும், அதுதான் வந்து இந்திய மக்களுக்கு வந்து நம்ம இந்தியாவை பற்றி நம்ம அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவின் காலனித்துவ பார்வை பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மிஷனரிஸ் வந்து நம்ம பார்த்தோம். மிஷனரிஸ் வந்து உள்ள வருவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் கருதிய மேலும் மேம்படுவதற்கான ஒரே வழி பிரிட்டிஷ் வழிப்புகளில் பிரிட்டிஷ் ஆட்சியிலும் புகுத்துவதாகும். அப்ப வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய கல்ச்சரை வந்து நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
புகுத்துவாங்க, அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதான் வந்து மிஷனரிஸ். பிளஸ் வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, எஜுகேஷன் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓரியன்டலிஸ்ட் பண்டைய இந்திய நாகரிகத்தின் மீது மிகுந்த அபிமானத்தை கொண்டிருந்தாலும் அந்த லட்சியத்திலிருந்து இந்திய சமூகத்தின் வீழ்ச்சியால் ஆழ்ந்த வேதனை அடைந்தனர். புகழ்பெற்ற கடந்த காலம் இல்லை என்றும் அது எப்போதும் அபத்தங்களால் நிரம்பியுள்ளது என்றும் மிஷனரிகள் கருதினார். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியன்ஸ்க்கு வந்து பெருசா வந்து ஹிஸ்டரிஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம கிட்ட பெருசா பெரிய லெவல்ல வந்து லிட்டரரி ரிசோர்சஸ் அதெல்லாம் வந்து அவங்க எடுத்து படிக்கல. அதனால அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த மிஷனரிஸ் எல்லாம் வந்து பெரிய அளவு சொல்லிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட வந்து பெரிய வரலாறுலாம் எதுவுமே கிடையாது. அது வந்து பார்த்தோங்க அப்படின்னா ஒரு வேதாஸ் தான், மனுஸ்மிருதிஸ் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அவங்க என்ன பண்ண இங்கிலீஷ் எஜுகேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிர்வாக கண்ணோட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை அதன் வளங்களை சுரண்டுவதற்காக புரிந்து கொள்வதே அவர்கள் நோக்கமாக இருந்தது. முக்கியமா நம்மளை வந்து எப்படி வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், அதுக்காக வந்து நம்ம அவங்களை வந்து நம்மள புரிஞ்சுக்கணும். இந்திய மக்களை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து அவங்களை ஈஸியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக பூர்வீக உள்ளுணர்ச்சிகள், நம்மளோட கலாச்சாரங்கள் இது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கேஸ்ட், வில்லேஜ் இதை பத்தி எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கும். கேஸ்ட் வந்து ஏன் எண்டோகாமியா இருக்கு, அப்ப கேஸ்ட் வந்து ஏன் வந்து வில்லேஜஸ்ல நேரம் வந்து எண்டோகாமியா இருக்கும். ஒரு வில்லேஜ்ல இருந்து மேரேஜஸ்ல வந்து எண்டோகாமஸ் மேரேஜஸ் தான் இருக்கும், வேற வில்லேஜ்ல வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப இவங்க வந்து ஒரு 4 ஊருக்குள்ள மட்டும்தான் ஒரு மேரேஜஸ் நடக்கும், அதாவது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதா இருக்கும். மத்த மேரேஜஸ் கூட அவங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள், சில நேரத்துல வந்து அவங்க வந்து ஜாயிண்டா ஓன் பண்ணிருப்பாங்க லேண்ட். ஸோ அது போகக்கூடாது, அது எங்கேயுமே விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கூட அவங்க சில நேரம் மெரைட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எண்டோகேமஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வந்து அப்ப இதெல்லாம் புதுசா இருக்கட்டும் அவங்க வந்து படிக்கணும். அப்ப வந்து இந்தியர்களினுடைய கலாச்சாரங்களை நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப தேசியவாத பார்வை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்திய சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளை ஒரு ஒற்றை நிர்வாக நோக்கத்துடன் கீழ் கொண்டு வந்தனர். அத்துடன் அதிகாரத்துவம், மேற்கத்திய கல்வி, சட்டம், தகவல் தொடர்பு முறைகள், அச்சகம் போன்ற பல்வேறு நவீன நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சமுதாயத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா, அப்ப ஒற்றை நிர்வாக நோக்கம் அவங்க வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரே ஆளுமைக்கு கீழே கொண்டுட்டு வரணுங்கிறதா அவங்களோட முடிவு. அப்ப அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேற்கத்திய கல்வி, சட்டம், தகவல் தொடர்பு முறை, அச்சகம் இது எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வராங்க. எங்க கொண்டு வராங்க, இந்தியாவுக்கு வந்து கொண்டு வராங்க. மேற்கத்திய கல்வியை கொண்டுட்டு வராங்க, சட்டங்கள் கொண்டுட்டு வராங்க, தகவல் தொடர்பு முறைகள் கொண்டுட்டு வராங்க, அச்சகம் கொண்டு வராங்க, பிரிண்ட் பண்ணி புக்ஸா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா, இந்தியாவை வந்து ஒரு நவீனமயமாக்கணும். ஏன்னா நவீனமயமாக்குனா மட்டும்தான் நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமையை வச்சுதான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மள வந்து ஒரு ஒற்றை ஆளுமைக்கு கீழே வந்து அவங்களால கொண்டுட்டு வர முடியும். அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வந்து உருவாகும். இது வந்து ஒரு நேஷனல் மூவ்மெண்டா கிரியேட் பண்றாங்க. ஏன்னா அது வரைக்கும் இந்த 1880களுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்கள் வரைக்கும் எப்படி இருக்குன்னா, அங்கங்கதான் போராட்டங்கள் நடக்கும். அதுதான் ஆங்கிலேயர்கள் எடுத்து சில போராட்டங்கள் நடந்திருக்கும், அங்கங்க நடக்கும். அதனால அது வெற்றிகரமா அமைஞ்சிருக்காது. அப்ப இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது, ஏன் வந்து நம்மளோட போராட்டங்கள் நியாயமானது தானே, ஏன் வெற்றியடைய மாட்டேங்குது பாத்தீங்கன்னா, இங்க நடக்கிற விஷயங்கள் வந்து இப்ப தென்னிந்தியாவில நடக்கிற போராட்டங்கள் வந்து எங்க தெரிவதில்லை அப்படின்னா வட இந்தியாவுக்கு தெரிவதில்லை. அப்ப எல்லாரும் ஒரு சேர நம்ம போராடினா மட்டும்தான் நம்ம நினைக்கிறத வந்து நம்ம அடைய முடியும். சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம ஒரு இயக்கமா ஒரு ஒரு அமைப்பை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு தேசியவாத இயக்கத்தை வந்து கிரியேட் பண்றாங்க. அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா பிராந்திய அதாவது வெவ்வேறு கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கிற மாகாணங்கள்ல இருக்க மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டுறாங்க. பாம்பே மாகாணமா இருக்கட்டும், மெட்ராஸ் மாகாணமா இருக்கட்டும், கல்கத்தா மாகாணங்களா இருக்கட்டும், அது தவிர்த்து மத்த எல்லா மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய மக்களையும் ஒன்று திரட்டுறாங்க. அப்போ லாங்குவேஜ் இதுல இருக்கும். அப்ப அதை பிரேக் பண்றதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அப்ப வந்து இந்த இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஹிந்திலயும் சில பேர் வந்து கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். அப்போ அது காரணம் என்ன, நம்ம எல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா என்ன இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா எஜுகேஷன். அப்ப லேர்ன்ட் அந்த யூத், அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து சேர்ந்துதான் வந்து மக்களை வந்து ஒருமைப்படுத்துறாங்க. அப்ப நவீன இந்திய தேசத்தின் நிறுவனர்கள் பொதுவான கொடி, நம்மளுக்குன்னு ஒரு சில கொடி வருது, தேசிய பாடல் வருது. இப்ப இருக்க இந்தியாவுக்கு கீதம், அதாவது தேசிய கீதம் இருக்கு, பன்முகத்தன்மை பிணைக்க சின்னங்கள் உருவாக்கின.
அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம எப்படி வந்து நம்மள வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒருமைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கொடி வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் 1929, 30 அந்த காலகட்டத்துல வந்து நேரு அவர்கள் போய் வந்து ராவி நதி கரையில போய் ஒரு கொடி ஏத்துறோம். அப்ப இந்த கொடியை பார்த்தாலே நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம், இப்பயும் சொல்லுங்க, நம்மளுக்கு வந்து நேஷனல் பிளாக பார்க்கும்போது இந்த கொடியை பார்த்து நம்மளுக்கு என்ன தோணும்? இந்தியா அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு வருது இல்லையா? அதெல்லாம் வந்து இப்படி உருவாக்குனது. அப்ப வி ஆல் ஆர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அப்ப அது வந்து என்னன்னா ஒற்றுமை உணர்வு. அதே மாதிரி தேசிய பாடல், தேசிய கீதம், இந்த மாதிரி இந்தியாக்கள் சில அடையாளங்களை வந்து உருவாக்குனாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாம் வந்து ஒண்ணுதான், நம்ம எல்லாம் வெவ்வேறு நாட்டவர்கள் கிடையாது, நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நாட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒற்றுமைகளை வந்து உருவாக்குறாங்க. இப்ப தேசம், அரசு மற்றும் சமூகம், அதாவது நேஷன், கவர்மெண்ட் அண்ட் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுல வந்து மனித சமூகம் நீண்ட காலமாக வந்து இருந்து வருகிறது நமக்கு தெரியும். ஆனால் அரசு மற்றும் தேசத்தின் தோற்றம் சமூகங்கள் வாழும் மற்றும் முன்னேறும் முறையை மாற்றியுள்ளது. அதாவது மக்கள் சமூகம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த அரசு, இந்த தேசிய மையம், தேசம், இதெல்லாம் எப்ப உருவாகுது? இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து இன்னைக்கு நம்ம ப்ராஸ்பரஸா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இந்த அரசுங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த நேஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி தேவைப்பட்டுச்சு? அப்ப இந்திய வரலாற்றுல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் இந்திய ஒரு ஒருங்கிணைந்த தேசிய அரசு என்ற எண்ணம் உருவானது. பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி மற்றும் அதற்கு எதிரான போராட்டத்தின் போதுதான் இந்த யோசனை வந்து முளைக்குது. நல்லா வந்து அதாவது இந்திய வரலாற்றை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய வரலாற்றுகளை படிச்சிருப்போம். அதாவது இந்தியா முழுக்க இந்தியா அப்படிங்கிற ஒரு பேரே இருந்திருக்காது. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த எல்லைகளுக்கு உட்பட்ட இந்த நாடுதான் வந்து இந்தியா அப்படின்னு. குறுமன்னர்கள் வந்து நிறைய ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நிறைய இப்ப தமிழ்நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூவேந்தர்கள் சொல்லக்கூடிய சேர, சோழ, பாண்டியர்கள், அப்புறம் வந்து பல்லவாஸ் வருவாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து மாறி மாறிதான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த தமிழ்நாடே வந்து 3 4 பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் இந்திய நிலம் முழுக்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா குட்டி குட்டி சிற்றரசர்களா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி எம்பையர்ஸ் வந்து நிறைய அசோகா மாதிரியான எம்பையர்ஸ், மகதா எம்பையர்ஸா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாம் வந்து எம்பரரா வந்து பேரரசா வந்து உருவாகி இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எப்ப உருவாகுது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த காலகட்டத்துக்கெல்லாம் முன்னாடி கம்யூனிட்டியா தான் வாழ்ந்திருப்பாங்க. குட்டி குட்டி கிளானா தான் வாழ்ந்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளானா இருக்கும் போது எங்க வந்து நம்ம வந்து உருவாகிறதுக்கான இந்த வாய்ப்பு வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கங்கா டெல்டா இருக்குல்ல, கங்கா பிரம்மபுத்திரா, அங்கதான் வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஜனபதாஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து நிறைய பேர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல 16 பேர் வந்து மகா ஜனபதாஸா வந்து உருவெடுத்திருப்பாங்க. அந்த 16 மகா ஜனபதாஸ்ல இருந்து மகதான்ற ஒரு அரசு மட்டும் என்ன ஆகுதுன்னா பேரரசா வளருது. அதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவை வந்து பெரிய லெவல்ல கேப்சர் பண்ணி ஆண்டுட்டு வரும். ஒரு 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 பெரிய வந்து இந்திய லெவல்ல வந்து ஆட்சி அமைக்கிறது பாத்தீங்கன்னா அந்த மகதா எம்பையர் அப்படிங்கிற அந்த 16 மகா ஜனபதாக்கள்ல இந்த மகதான்றது மட்டும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும். அதுக்கு காரணமா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ரீஜியன் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அந்த கங்கா டெல்டாஸ்ல இருக்கும், கங்கா பிரம்மபுத்திரா. அப்ப வந்து நம்ம பார்த்தோம் வளமான மண்ணு, அக்ரிகல்ச்சரல் பண்ணலாம், விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கு எப்பவுமே தண்ணி கிடைச்சிட்டே இருக்கும். இரும்புனுடைய பயன்பாடு வந்ததுக்கு அப்புறம் ஈஸி ஆயிடுச்சு எல்லாமே. இப்ப இரும்பு வச்சு நம்ம உழுகும் போது அந்த நிலங்களை வந்து சீக்கிரமா உழுக ஆரம்பிச்சு. நிறைய விதத்துக்கு வந்து இரும்பு வந்து பயன்படுச்சு, வெட்டுறதுக்கு, நிறைய விஷயங்களுக்கு வெல்கம். சோல்ஜர்ஸ்க்கு வந்து அந்த கவசங்கள் நிறைய இரும்புகள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த இரும்புகள்னாலையும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வெற்றி அடைகிறாங்க நிறைய இடங்கள்ல, ஏன்னா சுலபமாகுது. அப்போ அவங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க, சர்ப்ளஸ தேவைக்கு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஓகே இதை வந்து நம்ம ஒரு சென்ட்ரலைஸ்டா கொண்டு போகணும், ஒரு ஒரு ஆளுமைக்கு கீழே நம்ம கொண்டு போகணும், ஏன்னா வணிகத்தை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் உருவாக்குறாரு, அவர் அரசர் ஆகுறாரு, அவங்களுக்கு இல்ல சில ஸ்டாண்டிங் ஆர்மிஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. சோ இப்படித்தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா காலகட்டத்தின் ஒரு ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அரசுன்னு ஒண்ணு கிரியேட் பண்றோம். அந்த அரசு வந்து மெல்ல மெல்ல ஜனபதாக்களா இருக்கும். அங்க வந்து குழு மாதிரி சேர்ந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒற்றை தலைமையின் கீழே வந்து அரசாட்சிகள் வந்து நடக்கும். அதாவது நம்ம முடியாட்சி நம்ம சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அரசினோட தேசம்ங்கிறது வந்து எப்ப நம்மளுக்கு தோணும் அப்படின்னா இந்த இவங்க இந்த மன்னர் ஆட்சி முறைகள்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு ஐரோப்பியர்கள் வந்து உள்ள வருவாங்க. ஐரோப்பியர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட சுரண்டலை எதிர்த்து நம்ம என்ன பண்றோம், ஆன்டி கலனைசேஷன் மூவ்மெண்ட்னு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது ஐரோப்பியர்களை எதிர்த்து வந்து நம்ம நிறைய போராட்டங்கள் பண்ணுவோம். அந்த போராட்டங்களின் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த தேசம்ன்றது நம்மளுக்கு நம்ம தேசியம், நம்ம இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவாகும். அந்த நேஷனல் காங்கிரஸ் மூலியமா நம்ம நேஷனலிசம் அப்படிங்கிற தேசியவாதத்தை வந்து
மக்கள்கிட்ட ஏற்படுத்தி அது மூலியமா வந்து நம்ம வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா சுதந்திரம் வந்து அடைஞ்சிருப்போம். சோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் ஆஃப்டர் முக்கியமா இந்த பிரிட்டிஷோட காலனித்துவத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தேசம்ன்ற ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நம்ம தேசியவாதத்தை பின்பற்றணும். அது மூலியமா மக்களை சில சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள ஒற்றுமைப்படுத்தி அவங்கள ஒன்னா வர வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தேசம்ன்ற ஒண்ணை வந்து உருவாக்கணும். நாடற்ற சமூகமா தான் இருந்துச்சு நம்ம பார்த்தோம் முன்னாடி. இது வந்து என்னன்னா விவசாய சமூகமா இருந்திருக்கும். உபரியை வந்து உற்பத்தி பண்ண தேவையில்லை, உபரி வந்து தேவைப்பட்டிருக்காது. ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த இரும்பு உன்னுடைய துணை கொண்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய உபரிகளை உருவாக்குவாங்க இல்லையா. உபரிகளை உருவாக்குனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ரெகுலேஷன் தேவைப்படுது, ஒரு சில சட்டங்கள் தேவைப்படுது, ஒரு ஒழுங்குமுறை தேவைப்படுது. அதுக்காக நம்ம ஒரு அரசை உருவாக்குறோம். அந்த அரசுல வந்து முன்னாடி குழு குழுவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒற்றையாட்சி முறையா வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும். இப்போ துணைக்கண்டத்துல சப்கான்டினென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நாகரிகத்தின் தொடக்கத்தின் வரலாறு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான் நம்மளுக்கு வந்து. அப்ப அதுல ஹராப்பா நாகரிகம், சிந்து சமவெளி நம்ம ஹராப்பான்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே வந்து என்ன பண்ணுன்னா ஹராப்பால எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா சோல்ஜர்ஸோட படங்கள்லாம் அந்த பானை ஓடுகள்ல கிடைச்சிருக்கும். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு கவசம் போட்ட ஒரு ஆள் வந்து ஒரு பானை ஓடுகள்ல வரையப்பட்ட ஒரு ஓவியம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சோ மேபி இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியை வந்து வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த குஜராத்ல இருக்க தொலவீரா போன்ற சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்க சில நகரங்கள்ல கோட்டைகள் வந்தது, ஃபோர்டிபிகேஷன் அப்படிங்கிறப்ப எப்ப வந்து கோட்டைகள் எழுப்புவாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அரசாட்சி இருந்திருக்கணும், அதாவது ஒரு அரசு இருந்திருக்கணும். அவங்க வந்து நம்ம மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி சில ஃபோர்டிபிகேஷன்ஸ் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க, கோட்டைகளை வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம அன்பான துண்டத்துல ஒரு சிப்பாயோட சித்தரிப்பு பார்த்திருப்போம். அதனால மேபி அவங்க ராணுவத்தை வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அசம்ஷனுக்கு வரும். இப்ப வேத சமூகம் முதன்மையாக ஆயர் நாடு இதற்கு ஆரம்பத்தில் விவசாயம் பற்றிய அறிவில்லை. அதாவது வேத காலங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த வேத காலங்கள்ல வந்து நம்ம ரிக்வேத காலம் பின்வேத காலம்னு சொல்லுவோம். ஏன்னா ரிக்வேத காலம் தான் முதலில் தோன்றிய வேதம். அப்ப இந்த வேத காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பாஸ்டரல்ஸா தான் இருப்பாங்க, அதாவது ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. அப்ப வந்து இவங்களுக்கு விவசாயம் சார்ந்த அறிவுகள் வந்து இல்ல, விவசாயம் செட்டில்மெண்ட்ஸா வந்து இல்ல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அக்ரிகல்ச்சரே வந்து டெவலப் ஆகுது. இந்தியாவில் நாடக நிலையில் இருந்து மாநில சமுதாயத்திற்கு மாறுதல். சோ இது வந்து எப்படி வந்து ஒரு நாடற்ற நிலையில இருந்து ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருது அப்படின்னு பாக்குறோம். இப்ப சமூகத்தில் விவசாய உற்பத்தி மற்றும் சமூக உறவுகள் விவசாய உபரியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கட்டத்தை எட்டிய போது இது நடந்தது மற்றும் ஒரு நிலையான இராணுவத்தை பராமரிக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம கொண்டுட்டு வரோம். எப்போ சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷனை கொண்டுட்டு வரோம், எப்போ வந்து நம்ம உபரியா வந்து உற்பத்தி பண்ணப்படுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, பெரினியல் வாட்டர்ஸ், எப்பவுமே தண்ணி போகக்கூடிய ஆறுகள், அந்த ஆறுகள் மூலியமா நம்மளுக்கு வண்டல்மண் கிடைக்குது, அலுவியல் சாயில், அது அக்ரிகல்ச்சருக்கு ஏத்ததா இருக்கு. அப்ப நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றோம், அதோட அயனோட இன்ட்ரடக்ஷன் வருது, இரும்பு கிடைச்சோடனே நம்மளுக்கு வந்து அந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப ஈஸி ஆகுது. அப்ப நம்ம உற்பத்தி அதிகமா பண்றோம், உற்பத்தி நடக்கும்போது வணிகம் நடக்கும். அப்ப அந்த வணிகத்தை ரெகுலேட் பண்ணணும், அந்த மக்களுக்குள்ள இருக்க நடவடிக்கைகள் நம்ம எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அரசு தேவை. ஓகே, அப்ப அரசு தேவைன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணா ஒரு நிலையான இராணுவம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பராமரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பண்டைய இந்தியாவில் அரசின் தன்மையை புரிந்து கொள்வதற்காக குறிப்பிடப்பட்டத்தக்க நூல்களில் ஒன்றாக விவரிக்கப்படும் கௌட்டல்யாவோட அர்த்த சாஸ்திரம். கௌட்டல்யாவோட அவர் வந்து ஒரு அர்த்த சாஸ்திரம் எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதென்னெல்லாம் வேணும்பா அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா மாநிலங்கள் இருக்கணும், மன்னர், அந்த மன்னர்கிட்ட வந்து இறையாண்மை அதிகாரம், அமைச்சர்கள், 7 கூறுகளை பட்டியலிடுகிறது, மக்கள், கோட்டை நகரம், கருவூலம் மற்றும் இராணுவம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு தெரியும் கௌட்டல்யா அப்படிங்கிறவர் வந்து சாணக்கியர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த அறிஞர். அவர் வந்து அர்த்த சாஸ்திரம் ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இந்த அர்த்த சாஸ்திரம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய குறிப்புகள் இருக்கும், அதாவது ஆளுமை பத்தின குறிப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன், அப்போ அங்க நடந்த மௌரிய அரசை வந்து தோற்றுவிக்கிறதுக்கு இவர் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு சந்திரகுப்த மௌரியருக்கு. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படி எப்படிலாம் வந்து அவங்களோட ஆட்சி முறைகள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, ஆட்சி முறை எப்படி இருந்தது, அதை பத்தி எல்லாம் வந்து நம்ம அந்த அர்த்த சாஸ்திரம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுல என்ன மாதிரியான விஷயங்களை அவர் மென்ஷன் பண்றாரு அப்படின்னா ஒரு நாடுனா எப்படி இருக்கணும், மாநிலங்களா இருக்கணும். மாநிலங்கள் என்ன, ஒரு நாட்டோட உட்பிரிவு. சோ மாநிலங்கள் இருக்கணும், அமைச்சர்களுக்கு 7 கூறுகள் சொல்றது, மக்கள் இருக்கணும்,
கோட்டை கருவூலம் இருக்கணும், ராணுவம் இருக்கணும். சோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கணும்னு அவுட்லர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப என்ன இருந்திருக்கு, இது எல்லாமே இருந்திருக்கு. அதனால வந்து சொல்றாங்க அப்போ சிறந்த அரசா இது எல்லாமே வச்சிருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நகர்ப்புற நாகரிகத்தின் தொட்டில் வந்து யூஃப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து மெசோபொட்டாமியா civilization. அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து என்ன ஒரு வணிக தொடர்பு இருக்கு. நம்மளுக்கு வந்து லிட்டரரி சோர்ஸ் வந்து நிறைய சொல்லுது. பிளஸ் வந்து நம்மளுக்கு அங்க கிடைச்ச ஆர்ட் ஃபேக்ட்ஸும் நமக்கு வந்து என்ன நிறைய ப்ரூவ் வந்து கொடுத்துருக்குற மாதிரி நம்மளுக்கு அவங்க வந்து ட்ரேட் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. மெசோபொட்டாமியா மற்றும் சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகள் சிந்து சமவெளி ஹராப்பா நாகரிகத்தை காரணம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சிந்து நதி வந்து அந்த நதியில நாகரிகம் தான் என்ன அப்படின்னு சொல்றோம், ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த கனசங்கங்கள் மற்றும் முடியாட்சிகள் இரண்டும் வெவ்வேறு வகையான சமூக அமைப்பை கொண்டிருந்தன. அந்த கனசங்காஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து கிளானா ரூல் பண்ணக்கூடியவங்க, ஒரு கூட்டமா தான் ரூல் பண்ணுவாங்க. முடியாட்சிங்கிறது ஒரே ஒரு அரசர் இருப்பார், ஒற்றை அரசு அவர். சோ அவங்க ரெண்டுமே வந்து வெவ்வேறு வகையான சமூக அமைப்பை வந்து கொண்டிருந்தன. மன்னர் ஆட்சிகளில் வர்ண அமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப மன்னர் ஆட்சின்னு வரப்போ எது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னா அந்த வர்ணா அப்படிங்கிற அமைப்பு. வர்ணானா நம்மளுக்கு தெரியும், பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 அமைப்புகள் இருக்கும். பிராமணா தான் வந்து முதல் தளத்துல இருப்பாங்க. இந்த மாதிரிதான் வந்து சொசைட்டி வந்து ஸ்ட்ராட்டிஃபைடா இருக்கும். அப்ப பிராமணாஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சத்ரியாஸ்ன்றவங்க பாத்தீங்க அப்படின்னா அரசர்கள், போர் புரியக்கூடியவர்கள், இந்த சண்டைகள்ல வந்து ஈடுபடக்கூடியவங்க, அவங்கள வந்து சத்ரியாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வைஷ்யாஸ், வணிகத்துல ஈடுபடக்கூடியவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூத்ராஸ், இவங்கள வந்து சூத்ராஸ் வந்து என்னன்னா அந்த ஒடுக்கப்பட்டவர்கள்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து மற்ற இதர வேலைகளை வந்து அவங்க செய்வாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு அடுக்குகள் மூலியமா தான் சமூகம் வந்து இருந்துச்சு. இந்த மன்னராட்சி முறைகள்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்துச்சு. அப்ப குலங்கள் மற்றும் பரம்பரையின் பங்கை கொண்டுள்ள கௌசாம்பி இதுக்கு வந்து நிறைய அந்த காலகட்டங்கள்ல வந்து என்ன மாதிரியான சிட்டிஸ் உருவாகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கௌசாம்பி, வைஷாலி, ராஜகிரிகா இதெல்லாம் வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து தோன்றுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்படியே நம்மளுக்கு வந்து சமூக மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் முகல்ஸ் வருவாங்க, அதாவது இவங்களுக்கு முன்னாடி டெல்லி சுல்தான்ஸ் வருவாங்க. டெல்லி சுல்தான்ஸ்க்கு அப்புறம் முகலோட இன்வேஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் வருவாங்க. இது எல்லாத்தோட இம்பாக்டும் நம்ம சமூகத்துல நடந்துட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி சமூக மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கும். அந்த சட்டங்கள் மாறும், இது எல்லாமே மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த உலக போர்ன்ற ஒரு விஷயம் நடக்குது. அப்ப தேசிய அரசுகளாக அங்கீகரிக்கும் தோற்றத்துக்கு பங்களித்தது. இப்ப இந்த ஒரு ஸ்டேஜ்லதான் வந்து நம்மளுக்கு என்னன்னா உலக போர் நடக்கும் போது ரெப்ரசென்ட் பண்ணணும் இல்லையா. அப்ப இங்கிலீஷ் பிரிட்டிஷ் கலந்துக்கிறாப்னா இதெல்லாம் பிரிட்டிஷோட ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெப்ரசென்ட் பண்ண தேவைப்படுது. அப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து அப்ப ஒரு தேசிய அரசா ஒரு நேஷன் வந்து நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்துக்கு வந்து நம்ம தள்ளப்படுறோம். சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இனம் மற்றும் கலாச்சார அடையாளங்களால் குறிப்பிடத்தக்க சொந்த உணர்வுகளை போர் வந்து தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. சொந்த உணர்வுகள் அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை வந்து நம்ம ஒற்றுமைப்படுத்தணும், நம்மளுக்கு நேஷன் ஒண்ணு தேவை. ஸோ நேஷனல் மூவ்மெண்ட் நடக்குது. அது மூலியமா நம்மளை ஒருமைப்படுத்தி வந்து நம்மளை கொண்டு போறாங்க. இப்ப காலனித்துவ இந்தியாவில் தேசம், மாநிலம் மற்றும் சமூகம் இது வந்து நம்ம பார்த்தோம். எப்படி வந்து தேசம் உருவாச்சு, அந்த கொடி காமனான கொடி, அந்த ஒரு இந்திய தேசத்தை கருத்தியல் செய்வதற்கு நிர்பந்தம் பெரும்பாலும் பிரிட்டிஷ் காலனித்துவ இருப்பு. முக்கியமா நம்மளுக்கு நேஷனலிசம் தோன்றதுக்கு ஆன்டி காலனைசேஷன் மூவ்மெண்ட்ஸ் தான் காரணம். நிறைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், குவிட் இந்தியா மூவ்மெண்டா இருக்கட்டும். இந்த மாதிரி ஆன்டி காலனைசேஷன் மூவ்மெண்ட்னா நம்மள வந்து ஒரு நேஷனா உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது சொல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா 3 ஒற்றுமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல முதல் ஒற்றுமை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் ஒற்றுமை. இந்த அரசியல் ஒற்றுமையில பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றதுக்கு அப்புறம் முதன்முறையாக ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசை நிறுவியது என்று தேசாய் வந்து அப்படி சொல்லியிருப்பார். தேசாய் வந்து ஒரு அறிஞரா நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவை வந்து ஒரு ஒருமைப்பாடு மிகுந்த ஒரு ஒற்றுமையான நாடா வந்து முதல்ல வந்து கொண்டுட்டு வந்தது பிரிட்டிஷ்காரங்க தான். அவங்கதான் வந்து நம்ம ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒற்றை தலைமைக்கு கீழே ஆட்சி பண்ணணும்ன்றத அந்த காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய மக்கள் எல்லாம் வந்து ஒன்றுபடுத்துவாங்க. சோ இது எல்லாமே ஒற்றை ஆட்சிக்கு கீழே நடக்கணும், அதுக்காக வந்து நம்மள ஒருமைப்படுத்தியிருப்பாங்க. சோ அந்த முதல் முயற்சியை வந்து எடுக்கிறதுல பங்கு வந்து யார்கிட்ட இருக்குன்னா ஆங்கிலேயர்கிட்ட இருக்கும். அதே மாதிரிதான் அசோகர் காலத்திலேயே வந்து இந்தியா ஃபுல்லா வந்து
இது பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஆனா, என்னதான் வந்து நம்ம அவங்க முழுசா வந்து கைப்பற்றியிருந்தாருன்னு சொன்னாலும், அது ரொம்ப பேரழிவு தான் இருக்கும். ஏன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்களோட நேரடி ஆட்சி வந்து இருக்காது. அதோட இம்பாக்டும் இருக்காது. சட்ட ஒருங்கிணைப்பு. ஏன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலங்கள்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சட்டங்கள் போடும்போது, இது இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்த சட்டம் தான். ஏன்னா, சில சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, நம்ம ரீஜியன்ல இருந்து ரீஜியனுக்கு வெவ்வேறு சட்டங்கள வந்து வச்சிருந்திருப்போம். அது இனத்துல இருந்து இனத்துக்கு மாறும், மதத்துல இருந்து மதத்துக்கு மாறும். ஆனா பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சட்டங்கள் போட்டாங்க அப்படின்னா, ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது இந்திய மக்கள் அனைவருக்குமே, அவங்களுக்கு ரூலிங்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே அது செல்லுபடி ஆகும் அப்படின்றது போட்டாங்க. அப்ப இது மூலியமாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற மக்களை வந்து ஒருமைப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு கொண்டு வராங்க. சோ நம்ம எல்லாரும் இந்தியர்கள், அவங்க வந்து நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உணர்வை வந்து தூண்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாவும் இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பொருளாதார ஒருங்கிணைப்பு. பொருளாதார ஒருங்கிணைப்பு வந்து என்ன மாதிரி ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. அப்ப விவசாயம் சார்ந்த ஒரு மக்களா இருந்துட்டு இருக்கிறப்போ, விவசாயத்துல இருந்து அவங்க நம்ம தொழில்துறை புரட்சி நடக்குது. சோ அந்த தொழில்துறை புரட்சிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய பாதிக்கப்படுறோம். அவங்க வந்து கேஷ் கிராப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இண்டிகோ ரிவோல்ட் எல்லாம் நடக்குது. நம்மளோட கைத்தறி நெசவாளர்கள் இவங்களோட தொழில்துறையெல்லாம் வந்து நிறைய ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களால சரியா வரி கட்ட முடியல. இருந்தாலும் வந்து அவங்க லேண்ட் டெர்மினேஷன் ஸோ இந்த மாதிரியான ஆக்ட் எல்லாம் வந்து அவங்க போடும்போது அது மூலியமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ அப்ப பாதிப்படைகிறவங்க எல்லாருமே வந்து ஒண்ணு சேருவாங்க. ஸோ அது அந்த வகையில உருவானதா பெசன்ட் ரிவோல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நடக்கும். பெசன்ட் ரிவோல்ட்ஸ் நடக்கும், ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் நடக்கும், ஃபார்மர் ரிவோல்ட்ஸ் நடக்கும். இது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் அங்கங்க வந்து ஒரு சில கிளர்ச்சிகளா வந்து நடந்துட்டே இருக்கும். ஆனா அது தனித்தனியா நடக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, ஒற்றுமைகள் வந்து அந்த இடத்துல இருக்காது. சின்ன சின்னதா நடக்கிறதுனால அவங்க ஈஸியா வந்து அந்த கிளர்ச்சிகள்லாம் வந்து அடக்கிடுவாங்க. அப்போ இந்த நேஷனலிசமா நம்மளுக்கு உருவாகிறது இந்த ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இந்திய தேசியவாத காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய நேஷனலிஸ்டிக் மூவ்மெண்டா எடுத்துட்டு போய் எல்லாரும் நம்மள மாதிரிதான் சுரண்டப்பட்டிருக்காங்க, எல்லா விவசாயிகளும் நம்மள மாதிரிதான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேசியவாத உணர்ச்சி வர்றதுக்கு ரொம்ப பெரிய பங்காற்றி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தேசியவாதம், தேசியம்னு ஒண்ணு வேணும், தேசம்னு ஒண்ணு வேணும், சோ அதுக்கு வந்து அரசுன்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்து நம்ம அதுக்கப்புறம் தேசம், நம்ம எல்லாரும் இந்தியர்கள், நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுவாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன எடுத்துட்டு போகும் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸை நோக்கி வந்து நம்மளுக்கு வந்து அதை எடுத்துட்டு போகும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும் அப்படின்னா, எப்படி வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது, அதுக்கு இடைப்பட்ட காலத்துல நடக்கக்கூடிய சமூக மாற்றங்கள், இல்ல என்னென்ன மாதிரியான சமூக மாற்றங்கள்லாம் வந்து தேசியம் அப்படின்ற ஒண்ணு உருவாகிறதுக்கு வந்து காரணமா இருந்துச்சு. அதுல இண்டாலஜிஸ்டோடைய பார்வை என்ன, அதுல காலனைசேஷன் இந்தியாவினுடைய பார்வை என்ன, அந்த ஸ்டேஜ்ல என்னென்ன மாதிரியான சமூக மாற்றங்கள் நடந்துச்சு, அப்போ மக்கள் வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்களுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் டைமென்ஷன்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். கலாச்சாரங்கள் வந்து எப்படி வந்து மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கலாச்சார ரீதியா அவங்க மாறும்போது சமூகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப நிறைய வரலாறுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய படையெடுப்புகள் நடந்திருக்கும். சோ அந்த படையெடுப்புகளுக்கு அப்புறம் நிறைய மதங்கள் வந்து உள்ள வந்திருக்கும், நிறைய கலாச்சாரங்கள் உள்ள வந்திருக்கும். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம நாட்டு மக்கள் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம பன்முகத்தன்மை, ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்தியால நம்ம எப்படி இருக்கோம்னா வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான ஒரு பங்காவும் இருக்கிறது வந்து புவியியல் அமைப்பு, நம்ம இந்தியாவோட புவியியல் அமைப்பு. ஏன்னா வெவ்வேறு நிலங்கள் இருக்கும், வெவ்வேறு காலகட்ட அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல இருக்கிறதுனால சில கலாச்சாரம் வந்து அதுல இம்பாக்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இதுக்கு வந்து சார்ந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசம், அரசு, சமூகம் பார்த்தோம். அதாவது எப்படி வந்து ஒரு நாடற்ற சமூகத்துல இருந்து ஒரு நாடா வந்து மாறுச்சு. சோ நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, பாஸ்டரல் சொசைட்டில இருந்து அதுக்கப்புறம் கிளானா இருக்கும். அந்த கிளான்ல இருந்து ஜனபதாஸ் வருவாங்க, கனசங்காஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் மகா ஜனபதாஸ் வருவாங்க. அந்த மகா ஜனபதாஸ்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு எம்பையரா ஃபார்ம் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா மகதா. சோ அந்த மகதாஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏன் அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருப்பாங்கன்னா இரும்பு வந்து அவங்க அந்த காலகட்டத்துல அறிமுகமாயிருக்கும். சோ அதனால அவங்களோட பல வேலைகள் வந்து ரொம்ப சுலபமாயிரும். அப்ப உபரி உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உபரி உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போது வணிகம் வந்து நிறைய நிறைய ஆரம்பிக்கும்.
சோ வணிகம் வந்து தொடர்பு வணிகம் நிறைய செழிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்ன தேவைன்னா ரெகுலேஷன்ஸ் தேவை. அப்ப அந்த ரெகுலேஷன் இது பண்றதுக்காக ஒரு அரசு கொண்டு வந்தாங்க, ஒரு அரசு முறைகள் கொண்டுட்டு வந்தாங்க. அது முன்னாடி குழுவா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒற்றையாட்சி முறை வரும். ஒருத்தருக்கு கீழே வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒற்றையாட்சி முறை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசாட்சி வந்துடும். அந்த அரசாட்சிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஐரோப்பியல் வருகை வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாடர்னைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அந்த மாடர்ன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த டெக்னாலஜிஸ், நம்மளுக்கு ரயில்வேஸ் கொண்டு வருவாங்க, டெலகிராஃப், வெஸ்டர்ன் எஜுகேஷன்ஸ், இது எல்லாமே உள்ள வரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம நேஷனலைசேஷன் கிரியேட் பண்ணுவோம். நேஷனல் ஒரு டைம் பீரியட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட்னு ஒண்ணு வரும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள், இந்திய மக்கள் எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்கான முக்கியமான காரணமா எது இருந்திருக்குன்னா ஆன்டி கொலோனியல் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய, அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், குட் இந்தியா மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்மளுக்குள்ள வந்து இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அனைத்து மக்களுமே சமம்னு சொல்லிட்டு. அதுல முக்கியமான ஒற்றுமைகள்னு சொல்லிட்டு நம்ம 3 ஒற்றுமைகள் பார்த்தோம். அரசியல் ஒற்றுமை, சட்ட ஒருங்கிணைப்பு, அப்புறம் பொருளாதார ஒருங்கிணைப்பு. சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இதோட இன்றைய வகுப்பு வந்து முடியுது. நன்றி.